அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை பிரிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இருக்கும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் காலையில் நடைபெற்றது. இதில் 131 எம்எல்ஏக்கள் பங்கேற்றதாக கட்சியின் அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் கூறினார். இதில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா, ஜெயலலிதா மறைந்தபோது பன்னீர்செல்வம் தான் முதல்வராக தொடர வேண்டும் என்று தான் முடிவெடுத்ததாக கூறினார். அப்போது பன்னீர்செல்வம் உட்பட பலரும் தன்னை முதலமைச்சராக பொறுப்பேற்கும்படி நிர்பந்தித்ததாகவும் சசிகலா குறிப்பிட்டார். ஆனால் அப்போது எதையும் ஏற்கும் மனநிலையில் தான் இல்லை என்றும் தெரிவித்தார். ஜெயலலிதா இல்லாத நேரத்தில் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து விட்டதால் அவர் வகுத்த பாதையில் இருந்து விலகிவிட முடியாது என்றும் கூட்டத்தில் சசிகலா பேசினார். கடந்த 5ஆம் தேதி நடந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் என்பது ரகசிய கூட்டம் அல்ல. அது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளிவந்த செய்திதான். அது கடைசி நேரத்தில் தான் தனக்கு தெரிய வந்தது என்பது போன்ற திரு ஓ பன்னீர்செல்வத்தின் பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள். கட்டாயப்படுத்தினார்கள் என்கிறார். என்னை சட்டமன்ற குழு தலைவராக முன்மொழிந்தவர் என் அருகில் அமர்ந்து உரையாடி கொண்டுதான் இருந்தார். 48 மணி நேரம் கழித்து ஒரு பொய்யை சொல்கிறார் என்றால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்ன? யார் யாருடன் ஆலோசித்தார்? திமுகவை சேர்ந்த துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசியது போல் கருத்து வேறு வகையிலும் பரிமாறப்பட்டதா? ஆசை காட்டப்பட்டதா? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து துரைமுருகன் பேசும்போது அதற்கு எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் அப்போதே திரு ஓ பன்னீர்செல்வம் மௌனம் காத்த செயல் அவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டதை என்னால் நன்கு உணர முடிந்தது. அவரின் இந்த செயலால் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த கொதிப்படைந்தனர். அவருக்கு நெருடல் ஏற்படும் வகையில் அமைச்சர்களும் கழகத்தினரும் கருத்து தெரிவித்த வேளையில் என்னிடம் அதை அவர் சொன்னபோது அதற்கு உரிய மதிப்பளித்து அமைச்சர்களிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் மற்ற கழகத்தினரிடமும் அவ்வாறு கருத்து சொல்ல வேண்டாம் என்று நான் கண்டித்தேன். திரு ஓ பன்னீர்செல்வம் கருத்துக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கினேன். ஆனால் சட்டமன்றத்தில் திமுக மற்றும் முதல்வர் ஆகியோருக்கு இடையேயான வார்த்தை பரிமாற்றங்களில் இருந்த உள்ளர்த்தம் எனக்கு புரியாமல் இல்லை. அது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லாமல் தடுப்பதுதான் ஒரு பொதுச் செயலாளரான கடமை. குழப்பத்தை ஏற்படுத்த திமுக எடுத்த முயற்சி இது என்பதை நேற்று பேட்டி கொடுத்த ஸ்டாலினின் அளவு கடந்த மகிழ்ச்சி அதை உண்மையாக்கிவிட்டது. துரோகங்கள் ஒருபோதும் வென்றது கிடையாது. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றும் வெல்லவே முடியாது. மக்கள் மத்தியில் எழுப்பப்படும் குழப்பங்களை உரிய நேரத்தில் நான் தீர்த்து வைப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விரோதிகள் வரிந்து கட்டு வருகிறார்கள். துரோகத்தின் வடிவத்திலும் வருகிறார்கள். கழகம் அதற்கு அஞ்சாது. நம் தாய் கட்டி காத்த கழகத்தை பாதுகாப்பது நமது கடமை. துரோகமும் விரோதமும் கைகோர்த்து வந்தாலும் அவை தோற்று ஓடும். தோற்க வைப்போம். இது சத்தியம்.